வணக்கம். ஈஸ்வர்ராஜ், திசைகள் தூர்தர்ஷன், ஹோலி அண்ட் ஜாலி டூரிசம் யூடியூப் அன்பர்களுக்கும் மகிழ்ச்சியான வணக்கங்களும் உங்கள் வெற்றிக்கான வாழ்த்துக்களும். நண்பர்களே, நான் முன்னே சொன்ன மாதிரி பொங்கல் அன்னைக்கு இந்த யூடியூபை லான்ச் பண்ணுறேன். என்னுடைய பெரிய வணக்கத்தோடு உங்களுடைய வரவேற்பு மிக முக்கியம். அதற்கு இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர் வட்டத்துக்கும் சுற்றத்தாருக்கும் ஷேர் பண்ணோம். நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் முழுக்க யாத்திரை, புனித யாத்திரைகள் நேரடியாக நானே சென்று எல்லா இடத்தையும் பார்த்துட்டு கூட இருக்கிற மக்களுக்கும் டூர் குரூப்பை கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கும் காட்டுவேன். அந்த நேரடியான சுயமாக நானே எடுத்த காட்சிகளை முன்னே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த யூடியூப் சேனலில் யாத்திரை பற்றிய முழு விவரங்களை ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் பார்த்த மாதிரியே, எங்கள் மக்கள் பார்த்த மாதிரியே உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு தேவை. முழு யாத்திரை ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலங்களுக்கும், கைலாயம் முதல் காசி வரை, ராமேஸ்வரம் வரை 4 திசைகள் இருக்கிற முக்கியமான தீர்த்தங்கள், இந்தியா முழுசாக இருக்கிற தீர்த்தங்கள் புண்ணிய ஸ்தலங்களை நேரடியாக சென்று அதை மக்களுக்கு காட்டிட்டு உங்களுக்கு அதே வேகத்தில் அதே லைவாக உங்களுக்கு நான் இந்த யூடியூப் சேனலில் போடுவேன். நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். வர முடியாத, சென்று பார்க்க முடியாத நண்பர்கள் இந்த யூடியூப் சேனல்லே முழு பயணத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, மேற்கொண்டு பயணம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு தேடும்போது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லாமே நீங்கள் இந்த யாத்திரையை புண்ணிய யாத்திரை முழுசாக நீங்கள் பார்க்கலாம். கூடவே சில இன்ப சுற்றுலாவையும் காட்டுவோம், கண்டிப்பாக காட்டுவோம். வெறுமனே யாத்திரையும் ஒன்றும் காட்டுவீங்களா சார்னா இல்லை, இன்ப சுற்றுலாவையும் காட்டுவோம், ஹாப்பி டூர் ஜாலி டூரையும் காட்டுவோம், ஹோலி யாத்திரையும் கண்டிப்பாக காட்டுவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி நம்முடைய ஆன்மீகத்தில் புராணங்கள், இதிகாசங்கள், மகா காவியங்கள், அப்புறம் வேதங்கள், எல்லாத்துலேயும் நம்முடைய அவதாரங்களும், முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள், தற்காலிகம் நமக்கு தெரிந்த காலத்தில் இருக்கிற சித்தர்கள் கூறிய நம்முடைய வாழ்க்கை மேன்மைப்பட சொல்லியிருக்கிற பல தத்துவங்கள், விஷயங்கள், நல்ல வார்த்தைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு பிடித்தமான வகையில், உங்களுக்கு புரிகிற வகையில், மிகவும் இலகுவாக நம்முடைய சாதாரண மொழியில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ரொம்ப விருப்பத்தில் இருக்கிறேன். அதெல்லாம் செய்ய போகிறேன். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக தேவை. நன்றி. பொங்கல் அன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது லான்ச் பண்ணும்போது புண்ணிய யாத்திரைகளே மிக சிகரமாக அமைந்திருக்கின்ற, மிக பெருமையாக, மிக உயரமான யாத்திரையாக இருக்கிற திருக்கைலாயம், ஏக இறைவன் சிவனுடைய முதல் வீடு, அந்த இடத்த உங்களுக்கு காட்டணும் என்று விருப்பப்படுறேன். கூடவே மானசரோவர் ஏரி, அதை பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல் முறையாக அதிலிருந்து தொடங்குவோம். 2 பாகமாக போடலான்னு இருக்கேன். 2 பாகமும் 3 பாகமாக கூட ஆகலாம். ஒவ்வொரு பாகத்தையும் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். நன்றி. एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय. நண்பர்களே, நாங்கள் முதல் முறையாக இந்த யூடியூப்பில் லான்ச் பண்ணுறதே உலகத்திலே இந்து மதத்தினர் மிக பெரிதாக யாத்திரையின் உச்சமாக நினைக்கின்ற பெரிய யாத்திரையை தான் நம்ம முதல்ல லான்ச் பண்ணுறோம். அதில் ரொம்ப பெருமை அடைகிறோம். உங்களுக்கெல்லாம் முதல்ல இந்த யாத்திரையை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் ஹோலி அண்ட் ஜாலி டூரிசம் சேனலில் முதல்
ரிலீஸே திருக்கைலாய மானசரோவர் யாத்திரை அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கைலாயம் அப்படின்றது ஏக இறைவன் சிவபெருமானும் உமாதேவியும் தியான நிலையில் நித்திய வாசம் செய்யும் இடமாக தினம் தினம் அங்கே தான் அவங்க சிவபெருமானும் உமாதேவியும் வாழ்வதாக இந்து மதம் நம்புகிறது. இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாமே சொல்லுது, இந்து வேதங்கள் கூட சொல்லுது. அந்த இடத்துக்கு நம்ம பயணம் பண்ணுறோம். இதற்கு சென்னையிலேருந்து விமானம் மூலம் அவங்கவுங்க ஹோம் டவுன்லேருந்து விமானமாகவும் ட்ரெயின்லேயும் போகலாம். கைலாயத்துக்கு 2 விதமாக போகலாம். காட்மண்டு போயிட்டு அங்கேருந்து கைலாய யாத்திரை போகலாம். அப்படி இல்லை ஒரு நாள் கம்மி பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா லக்னோ போயிட்டு போகலாம். 2க்குமே ஃப்ளைட் இருக்குது. லக்னோ போகிறதுக்கு ட்ரெயினும் இருக்குது. சென்னையிலேருந்து அந்தந்த ஹோம் டவுன்லேருந்து ட்ரெயின் இருக்குது. அதுக்கு பிறகு காட்மண்டு போயிட்டு காட்மண்டு நேபாள்கஞ்சுக்கு வர்றதுக்கும் நமக்கு ஃப்ளைட் இருக்குது அங்கேருந்து. ஸோ சென்னையிலேருந்து விமானம் மூலமோ தொடர்வண்டி மூலமோ நம்ம லக்னோ போகிறோம். நாங்கள் முதல்ல போன பிரயாணத்தை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு விமானம் மூலம், ஹெலிகாப்டர் மூலம் பயணம் பண்ணது. அதுக்கு முன்னே நாங்கள் கைலாயம் போயிருக்கிறோம். முதல் முறையாக விமானம் ஹெலிகாப்டர் மூலமாக போன யாத்திரையை பற்றி உங்களுக்கு போடுறோம். முதல்ல நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து விமானம் மூலம் லக்னோ போகிறோம். ட்ரெயினில் மூலமாகவும் லக்னோ போகிறோம். அங்கேருந்து போய் ஹோட்டலில் தங்கிட்டு நைட்டு தங்கிடுவோம். மறுநாள் டிஃபன் சாப்பிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலெலாம் வணங்கிட்டு பேருந்து மூலமாக ஒரு 3 மணி நேரம் பயணத்தில் இந்தியாவுக்குள்ளேருந்து நேபாளுக்கு உள்ளே போகிறதுக்கு நம்ம பேருந்து மூலமாக போகிறோம். பேருந்து பயணம் அப்படின்றது ஒரு 3 மணி நேரம். போயிட்டு நேபாள்கஞ்ச் அப்படின்ற இடத்துல போய் இறங்குறோம். அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு பாருங்கள். அந்த ஹோட்டலில் இரவு தங்குறோம். அங்கே நமக்கு சாப்பாடு என்ன தேவையோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கான வழியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. வசதிலாம் பண்ணியிருக்கு. உங்களை அங்கே தங்க வைக்கிறோம். தங்க வச்சுட்டு அடுத்து கைலாய பயணத்துக்கு போகிறதுக்கான உங்களை தயார்படுத்தணும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களை தயார்படுத்துகிறோம். அங்கே எப்படி போவோம், போகிற வழியில் என்னெல்லாம் இருக்கும், ஹைட்டு எப்படி ஏறிக்கிட்டே போவோம், ஹைட்டுக்கு எதுவான உடல்நிலை எப்படி இருக்கணும், அப்புறம் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போவோம், எங்கெங்கே போவோம்னு சொல்லிட்டு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலையில் டிஃபனை சாப்பிட்டு பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு, லிமிட்டட் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு அங்கே நேபாள்கஞ்ச் ஏர்போர்ட் போயிட்டு அங்கே வந்து ஒரு 18-20 பேர் போகக்கூடிய சின்ன சின்ன விமானங்கள் இருக்குது. அந்த விமானத்தில் நம்ம எல்லாம் ஏறி நேபாள் நாட்டிலேயே இருக்கிற சிமிகோட் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஒரு வில்லேஜ் தான் அது. நம்ம இங்கே நேபாள் ஏறணும்னா சிமிகோட்டில் போய் இறங்குவோம். அங்கே சின்ன சின்ன ஃப்ளைட்லாம் இறங்குவோம். ஹெலிகாப்டர் இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே தேவையான அவசியமானதெல்லாம் சாப்பாடோ அதெல்லாம் தேவைன்னா அதெல்லாம் சாப்பிட்டு ஹெலிகாப்டருக்காக வெயிட் பண்ணுவோம். அது வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட்டோ அந்த மாதிரிலாம் வசதியான ஏர்போர்ட்லாம் கிடையாது. ஒரு சின்ன பில்டிங் இருக்கும். நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்ட் கூட நல்லா இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த பயணம் அப்படி தான் போக முடியும். அங்கே அங்கே ஹெலிகாப்டர்லாம் வரும், சின்ன ஃப்ளைட்லாம் வரும். அங்கே தங்கிட்டு நமக்கான அலாட் பண்ணுவாங்க. இந்த ஹெலிகாப்டர் நம்ம போகணும் அப்படின்னு. நம்ம கம்பெனினாக்கா நம்ம கம்பெனிக்கு ஒரு 3-4 ஹெலிகாப்டர் இருக்கும். அது வந்து ஒரு 5 பேர் 6 பேரை கூப்பிட்டுப்போம். அது வரைக்கும் நம்ம அங்கே காத்திருந்து நமக்கான ஹெலிகாப்டர் வர வரைக்கும் இருந்துட்டு இந்த ஹெலிகாப்டரில் போயிட்டு நாம் ஏறிடுவோம். ஒரு ஃப்ளைட்டில் 6 பேர், நம்ம கும்பலே ஒரு 40-50 பேர் இருக்கும். 48 பேர் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ட்ரிப்பு நம்மளை அடித்தாங்க ஹெலிகாப்டரில். 7-8 ட்ரிப்பு நம்ம போனோம். அந்த மாதிரி ஹெலிகாப்டரில் ஏறி நம்ம நேபாளுக்கு வந்து ஃப்ளைட்டில் சிமிகோட் வந்தோம். சிமிகோட் வந்து ஹெலிகாப்டர் மூலமாக இல்சா அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். இல்சான்றது சைனானா திபெத்துக்கும் நேபாளுக்கும் இடையில் ஒரு நதி இருக்குது. அந்த நதி கரையில் இந்த பக்கம் கரையில் நேபாள், அந்த கரையில் திபெத் சைனா அப்படின்ற இடம் இருக்குது.
அங்கே போய் இறங்குவோம். அங்கேயும் நம்ம நினைக்கிறோம், ஆஹா ஹெலிகாப்டரில் போகிறோமே, ஏர்போர்ட் இருக்குமா இல்லைன்னா அதெல்லாம் அங்கேயும் ஒன்றுமே இல்லை. வெறும் வில்லேஜ், மலை சார்ந்த வில்லேஜ். அங்கே ஒரு சின்ன ஏர்போர்ட்டுக்கான வசதிகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஏர்போர்ட்டில் ஹெலிகாப்டருக்கான அங்கே ஏறிட்டு அந்த ஹெலிகாப்டர் நம்ம ஏறி இல்சா பயணம் பண்ணுவோம். இல்சா என்ற இடத்துக்கு பயணம் பண்ணுவோம். பார்த்துட்டே இருங்க. அடுத்தது இல்சா ஹெலிகாப்டர் பயணத்தை நம்ம பார்ப்போம், அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு. மக்களே, ஹெலிகாப்டரில் ஏறி உக்காந்தாச்சு. நாம் இப்போது இல்சாவில் சாப்பிட்டோம், நைட் தங்கணும். சில நேரத்தில் தங்க தேவையில்லை. என் மனைவி வந்தோடனே ஹெலிகாப்டர் ரெடியாக இருக்கும், நம்ம ஏறுவோம். எல்லாம் ஏறுறோம். நம்ம இப்போது ஹெலிகாப்டரில் ஏறிட்டு சில பேருக்கெல்லாம் பொதுவாக இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு ஹெலிகாப்டரில் ஏறுறதுக்கான அவகாசம் தேவை இருக்கிறது இல்லை. நமக்கு அதோடைய அவசியமே வர்றதில்ல, அது வாய்ப்பும் கிடைக்கிறதில்ல. அதனால ஃப்ளைட்டில் போவோம். அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வருவோம், ஜப்பான் வரைக்கும் போயிட்டு வருவோம், ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிட்டு வருவோம். ஆனால் ஹெலிகாப்டரில் ஏறுறதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப நம்ம 140 கோடி பேர் இருக்காங்கனாக்கா எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல. இந்த வாய்ப்பு ஒவ்வொருத்தருமே ஹெலிகாப்டர் ஏறிடுவோம். ஒரு ஹாப்பியான மூடு, ஒரு புது த்ரில்லிங்கு, புதுசாக ஒரு அனுபவம் நிச்சயமாகவே நமக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும். நேச்சுரலாகவும், நேச்சரை பார்க்குறது, மலையை பார்த்து ஹெலிகாப்டரில் ஏறி ஓரமாகவே மலை ஓரமாக போகிறது. நம்ம மலை ஏறி போவோம், அது எவ்வளோ கஷ்டம். ஹெலிகாப்டரில் ஏறி அழகாக அந்த இமயமலையுடைய காட்சிகளை, இயற்கை காட்சிகளை அழகாக ரசிச்சுக்கிட்டு த்ரில்லிங்காக பயணம் செய்வோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாங்க, அந்த நம்ம கைலாயம் போகிறது எவ்வளோ பெரிய மிராக்களோ வித்தியாசமோ, அந்த மாதிரி ஹெலிகாப்டரில் போகிறது கூட நமக்குலாம் பெரிய விஷயந்தான். ஏன்னாக்கா நம்ம பொதுவான ஜென்ரலாக ஹெலிகாப்டர் ஏறதுக்கு ரொம்ப சான்ஸ் ரொம்ப கம்மி. மினிஸ்டர்ஸு, மிலிட்ரி மேன்ஸு, ஆஃபீஸர்ஸு, இல்லை அது சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க தான் ஏறுவாங்க. அந்த மாதிரி ஹெலிகாப்டரில் போயிட்டு அழகாக ஜம்முன்னு எல்லாம் அந்த இயற்கை ரசிக்கிட்டு அப்படியே போய் இறங்குவோம். ஒரே இல்சான்ற இடம் எப்படின்னு சொன்னாக்கா, சைனாவுக்கும் நேபாளுக்கும், சைனான்றது திபெத்துக்கும் நேபாளுக்கும் பார்டர் தான். அங்கே ஒன்றும் பெரிய ஏர்போர்ட்லாம் கிடையாது. ஆற்று ஓரமாக மைதானம் தான் இருக்கும், அங்கே தான் இறக்கி விடுவான். போய் இறங்கினோடனே பார்த்தா அங்கே கர்னாலி நதின்னு ஒன்று இருக்குது. அது கங்கையுடைய உபநதின்னு சொல்கிறாங்க. அதுவும் கங்கையுடைய உபநதி தான் சொல்கிறாங்க. அந்த நதி ஓரம் ஒரு கரையில் மைதானத்தில், வெட்ட வெளி மைதானத்தில் ஹெலிகாப்டர் இறங்கும். அது இறங்கினோடனே நம்ம அங்கே எல்லாம் இறங்குவோம், மக்கள்லாம் இறங்குவோம். இறங்கிட்டு அவங்க மற்ற மக்கள்லாம் வர வரைக்கும் காத்திருந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம அந்த கர்னாலி நதி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நதி கரையோரம் ஒரு பக்கம் திபெத்து, இன்னொரு பக்கம் நேபாள் இருக்குல்ல, ரெண்டுக்கும் நடுப்புற கனெக்ட் பண்ணுறது என்னென்னா, அந்த கர்னாலி நதி மேலே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கும். இந்த கர்னாலி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி ஒரு 10 நிமிஷம் நடந்தால் அவங்க அந்த கர்னாலி பிரிட்ஜு, அது பேர். அது மேலே ஏறி நேபாளிலேருந்து நம்ம திபெத்துக்கு சேருவோம். சேர்ந்துட்டு அங்கேருந்து சைனா அரசாங்கத்துடைய பஸ் இருக்கும், நமக்காக காத்துட்ருக்கோம். ஒரு பஸ்ஸை 25 பேர் ஏறுவாங்க. அதில் ஏறிட்டு அந்த பஸ்ஸு மூலமாக தான் இதுக்கப்புறம் நம்ம மொத்த கைலாய பயணத்தையும் நம்ம செய்வோம். கர்னாலி நதி மேலே இருக்கிற கர்னாலி பிரிட்ஜு மேலே ஏறி இந்த கரைக்கு திபெத்துக்கு சைனா அரசாங்கத்துடைய பஸ்ஸில் ஏறி நம்ம இந்த பயணத்தை திரும்பி இது வரைக்கும் வருவோம். இதே பஸ்ஸில் தான் வருவோம். இந்த பயணம் இங்கேருந்து போயிட்டு திரும்பி இங்கே வர வரைக்கும் இந்த பஸ்ஸில் வருவோம். இங்கே தான் ஏறுவோம். இங்கேருந்து எங்கே போனாக்கா தக்லாகோட் அப்படின்ற சைனாவில் திபெத்தில் ஒரு நகரம் இருக்குது, ஒரு சின்ன நகரம் தக்லாகோட் நகரத்தில் போயிட்டு அங்கே நம்மளுடைய இமிகிரேஷன்ஸ், வெளிநாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு, அங்கே நம்மளெலாம் செக் பண்ணுவாங்க, என்னென்ன வேணும் எது வேணுன்ட்டு. இமிகிரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணோம்,
செக் பண்ணுவாங்க, நம்ம என்கொயரி பண்ணுவாங்க, நம்ம பாஸ்போர்ட் வாங்கி பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அனுமதி கொடுப்பாங்க. அந்த தக்லாகோட்ன்ற நகரத்தில் தான் சைன அதிகாரிகள் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. எல்லாம் செக் பண்ணிவிட்டு சரி போகலான்னு. அதுக்கு பிறகு தான் நம்ம சைனா உள்ள போக முடியும். அப்படி போயிட்டு முதல்ல நம்ம பார்க்குறது வந்து ரக்ஷசல் லேக். ராவணன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஏரின்னு சொல்லுவாங்க இது. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கலரு மாறியும் தெளிவு இல்லாமல் நீல கருப்பு கலந்த கலர் இருக்கும் தண்ணி. சுவையும் வந்து நல்ல நீர் சுவை இருக்காது, கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் அந்த ரக்ஷசல் ஏரியில். அங்கே போயிட்டு ராவணனுக்கான ஏரியா அது. ராவணன் தவம் இருந்து கைலாய மலையை தூக்கிட்டு போகிறதுக்கு அவனுக்கு முயற்சி பண்ணும்போது சிவன், அந்த கதை புராண கதைலாம் உங்களுக்கு தெரியும், அந்த அவருக்குரிய ஏரி இது ரக்ஷசல் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு போயிட்டு பார்ப்போம், எல்லோரும் பார்ப்போம். அதை இறங்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, பார்ப்போம். அங்கே பார்ப்போம். அந்த ஏரியை பார்க்கும்போது முதல் முறையாக கைலாய தரிசனம் நம்ம பார்க்கலாம். கைலாய தரிசனம் முதல் முறையாக நம்ம போயிட்டு ரொம்ப தூரமாக கைலாயம் தெரியும். நம்ம ஏரி ஒரு கரையிலேருந்து பார்த்தோம்னா அந்த கைலாய மலை தெரியும். அந்த ஏரிக்கு நம்ம நின்று பார்க்குற இடத்துக்கு எதிர்க்க தான் குர்லா மந்தாதா மலை அப்படின்னு ஒன்று இருக்குது. இது கைலாய மலை ரொம்ப தூரத்து அந்த முதல் தரிசனம் தான் பார்ப்போம். குர்லா மந்தாதா மலைன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா விநாயகர் பிறந்ததாக சொல்லப்படுகின்ற இடம். விநாயகர் இந்த இடத்துல தான் பிறந்தார் அப்படின்ற ஒரு ஐதீகம், நம்பிக்கை, புராணங்கள் சொல்கிற மாதிரி குர்லா மந்தாதா மலை அப்படின்னு விநாயகர் பிறந்த இடம் என்று நம்பப்படுகிறது. அந்த இடத்துல அதையும் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு இந்த ஏரியெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோகள்லாம் எடுத்துப்பாங்க, எல்லாம் நம்ம மக்கள்லாம் எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து புறப்பட்டு மானசரோவர் ஏரிக்கிட்ட போக போகிறோம். அடுத்தது பாருங்க. நன்றி. இப்போது நம்ம மானசரோவர் ஏரியை பார்க்க போகிறோம். மானசரோவர் ஏரின்றது இமயமலை உலகத்தில் உள்ள மிக உயரமான இடத்துல இருக்கிற நன்னீர் ஏரி. கிட்டத்தட்ட 94 சதுர கிலோமீட்டர் உள்ள ஒரு பெரிய ஏரி இது, நன்னீர் ஏரி. இது புராண ரீதியாக சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பிரம்மன் ஏதோ ஒரு தவறு செய்து அதனால் சாபம் பெறுறார். தன்னுடைய படைக்கும் தொழிலை செய்ய சக்தியை இழக்கிறார். அந்த தவறுக்கு பிராயச்சித்தமாகவும் இழந்த சக்தியை பெற்று மீண்டும் பழையபடி படைப்பு தொழிலை ஆரம்பிக்க வேணுன்றதுக்காகவும் சிவனை நோக்கி அவர் பூஜை பண்ணுறார், தவம் இருக்கிறார். பொதுவாக பூஜை இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு தண்ணி வேணும், ஜலம் வேணும். அதுக்காக மனசாலேயே இந்த ஒரு ஏரியை உருவாக்குறார். மானசரோவர், மனம், சரோவர்னா ஏரி. மானசரோவர் அப்படின்ற ஒரு ஏரியை அவர் உருவாக்கி மனசாலேயே அந்த ஜலத்தை கொண்டு சிவனுக்கு பூஜை பண்ணி சக்தியை, தன்னுடைய இழந்த சக்தியை பெற்று செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் பெற்று மீண்டும் படைக்கும் தொழிலை அவர் வரமாக பெறுறார். அதுதான் அந்த மானசரோவர் ஏரி. இன்னொரு பார்த்தா அந்த ஏரி கௌரி சங்கர் தரிசனம் ஒன்று இருக்குது. இங்கேருந்து இந்த ஏரி ஆவுடை அம்மன் வடிவமாகவும் உருவகமாகவும், இந்த கைலாயமலை லிங்க சிவனுடைய உருவகமாகவும் காட்சி தரும். இங்கிருந்து கௌரி சங்கர் தரிசனம் இந்த ஏரியிலிருந்து பார்த்தா தெரியும். அதுதான் அந்த கௌரி சங்கர் தரிசனம். மானசரோவர் ஏரியில் இருந்து இந்த கரையிலிருந்து பார்க்கும்பொழுது ஏரி ஆவுடை வடிவாகவும் அம்பாளின் ஆவுடை வடிவாகவும் அந்த கைலாயமலை சிவலிங்கமாகவும் காட்சி தரும். அப்பேற்பட்ட இந்த மானசரோவர் ஏரியில்
நாம் புனித நீராடி, இதெல்லாம் பெரிய பாக்கியம். இமயமலையில் இவ்வளோ உயரமான ஒரு இடத்துல நம்ம இங்கே வருத்தம் வந்து இந்த நீராடுறதும் பெரிய பாக்கியம். வேறொரு விஷயம், இந்த ஏரியில் ஒரு விஷயம் உண்டு. இந்த தண்ணிக்குள்ள, அந்த ஏரிக்குள்ள கற்கள்லாம் இருக்கும், சின்ன சின்ன கல், பெரிய பெரிய கல். அதெல்லாம் வந்து காரைக்கால் அம்மையார் இங்கே வந்து கைலாயத்தை தரிசிக்க வரும்போது இந்த ஏரியில் வந்து நீராடுறாங்க. பார்த்தா இந்த கல்லெல்லாம் அவங்களுக்கு வந்து லிங்க ரூபமாக தெரியுது, மூர்த்தங்களாக தெரியுது. அதனால அந்த அம்மா வந்து இந்த ஜலத்தில் குளித்த பிறகு, நீராடின பிறகு, காலால் நடக்காமல் தலைகீழாக நடந்து சென்று கைலாயத்தை சென்று பார்த்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனாலேயே சிவன், அம்மை அப்பன் இல்லாத, ஆதியும் அந்தம் இல்லாத சிவனே காரைக்கால் அம்பாலை வந்து தாயே என்று அழைத்ததாக, சிவனே காரைக்கால் அம்மையார தாயே என்று அழைத்ததாக ஒரு கதை உண்டு காரைக்கால் அம்மார் கதையில். ஸோ இந்த நீராடி அந்த மூர்த்தங்களை சேகரித்து வீட்டில் கொண்டு வந்து பூஜை செய்யறதுக்கூடிய உகந்த மூர்த்தங்கள் அது. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இந்த மானசரோவர் ஏரிக்கு உண்டு. இங்கேருந்து பிறகு நாம் முடிச்சுட்டு டார்ச்சன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவோம். டார்ச்சன் வந்து அங்கே ஒரு லோக்கல் சிட்டி, கைலாயத்துக்கு பக்கத்தில் ஒரு சிட்டி, லோக்கல் சிட்டி. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது. அங்கே தான் நம்ம போய் தங்குவோம். அந்த ஹோட்டலில் தங்கிட்டு அன்று இரவு ரெஸ்ட் எடுப்போம். இதுக்குள்ளெல்லாம் நம்மளுடைய உடல் ரீதியான மாறுதல் இருக்கா, மைண்ட் ரீதியான மாறுதல் இருக்கா, மன ரீதியான மாறுதல் இருக்கான்னு நான் இந்தியன் கூட்டு போகிறேன். நான் அப்புறம் திபெத்திய செஃப் இருப்பாங்க, அவங்களும் உங்களை சோதிச்சு பாருங்க. கௌரி சங்கர் தர்ஷனம் தான். உங்களை சோதிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுடைய மாற்றம் வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மானசரோவர்லேருந்து முடிச்சது, டார்ச்சன்லேருந்து நம்ம காலையில் இந்த டார்ச்சனுக்கு முன்னால் கங்கா மானசரோவருடைய அந்த கேம்ப் இருக்குது. கேம்ப் எப்படின்னா மட் ஹவுஸ் தான். நாங்கள் போனப்போ அந்த நேரத்தில் மட் ஹவுஸ், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. மட் ஹவுஸில் போயிட்டு நம்ம தங்குவோம். மானசரோவர் ஏரி கரை ஓரத்துலேயே மட் ஹவுஸ் இருக்குது, அங்கே தங்குவோம். அங்கே சில சிரமங்கள்லாம் இருக்கும். பாத்ரூம் போகிறதுலாம் வெளியில் தான் போகணும், அதெல்லாம் போகணும். சுடு தண்ணி கிடைக்கும். நம்ம அங்கே போயிட்டு மட் ஹவுஸில் தங்கிட்டு இரவில் இந்த மானசரோவர் ஏரியில் தேவர்கள் அதெல்லாம் வந்து காட்சிக்கு தான் இருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம சுயமாகவே ஹோமகுண்டம் வளர்த்து அதில் பூஜைகள் செய்வோம். ஹோமம் வளர்த்து பூஜை செய்து இறைவனுக்கு அந்த மானசரோவர் ஏரி கரை ஓரத்தில் இருந்துட்டு சிவனுக்காக ஹோமம் வளர்த்து நம்ம சுயமாக பூஜை பண்ணுறோம். சில நேரத்தில் நம்ம கும்பல், நம்ம குழுவில் யாராவது பண்டிதர்கள் வருவார்கள், அவர்கள் மந்திரம் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட நாமளே தேவாரம், திருவாசகம் பாடி நம்ம கொண்டு போன பிரசாதங்களை, பொருட்களை பிரசாதமாக அங்கே உருவாக்கி நம்ம அந்த பூஜையை நடத்தி, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பூஜையை நடத்தி நம்ம வந்து அந்த யாகத்தை நிறைவு செய்வோம். பின்னால் அது அந்த பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் மட் ஹவுஸ், அதெல்லாம் தங்குவோம். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஹோமம் பூஜையெல்லாம் முடித்த பிறகு இங்கேருந்து நம்ம டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து பேருந்து மூலமாக டார்ச்சன் அப்படின்ற இடத்துக்கு போவோம். டார்ச்சன்றது ஒரு சின்ன டவுனு. அங்கே போய் ஹோட்டலில் தங்குவோம். தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாம் மறுநாள் கைலாயம் நோக்கி பிரயாணம் செய்யறதுக்காக நம்மளை தயார்படுத்திக்குவோம். இதுக்கு நடுப்புற உங்களை சோதிச்சுட்டு கிரிவலம் போக விருப்பம் உள்ளவங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க, ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க. ஹெல்த் டெஸ்ட் பண்ணுவோம். மன ரீதியாக எப்படி இருக்கீங்கன்னு பார்ப்போம், மைண்ட் ரீதியாக எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கிரிவலம் போகிறதுக்கான அனுமதியை அந்த சைன அதிகாரி நமக்கு கொடுப்பார். தரிசனம் பண்ணுவோம், எல்லாருமே தரிசனம் பண்ணுவோம். கிரிவலம் போகிறதுக்காக இன்னைக்கு முடிவு செய்வாங்க யார் யாரெல்லாம் கிரிவலம் போக முடியும்னு. இங்கே முன்கூட்டியே அவங்களுக்கு தகவல் கொடுக்கப்படும். அவங்க அதுக்கு தயாராகிட்டு பணம் கட்ட வேண்டி வரும். கிரிவலம் போகிறதுக்கான குதிரைக்கோ இல்லை அந்த லேபருக்கோ நடந்து போக முடியும்னா அவங்க லேபர் சார்ஜ் மட்டும் கேட்பாங்க. குதிரைக்கு போனால் குதிரைக்கு சேர்த்து சார்ஜ் கேட்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம அந்த போவோம்.
அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸு மூலமாக நம்ம வந்து கைலாய மலையுடைய தெற்கு முகம் போவோம். ஆக்சுவலாக அது அங்கே தான் நம்ம கைலாயத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே கைலாய மலைக்கு போகிறோம். தெற்கு முகம், அந்த இடத்துக்கு பேர் தெற்கு முகம். அங்கே நம்ம பருந்தில் கொண்டு விட்டுருவாங்க. அங்கேருந்து யமதுவார்ன்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டு நம்முடைய துர்மரணங்களை, நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரும் துர்மரணங்களையும் துர்மரண பயத்தையும் போக்கக்கூடிய இடம் துவார், யமதுவார். அது வழியாக நுழைஞ்சி இது தெற்கு முகத்தை பார்ப்போம். கைலாயமலை தெற்கு முக தரிசனம் இதுதான். இதை போகிற அத்தனை பேரும் இதை பார்ப்போம். தெற்கு முக தரிசனம் கைலாயமலை. ஓம் சிவாய நமக, நம சிவாய நமக, அரஹர மகாதேவாய நமக. இது தெற்கு முகம், கைலாயமலையே தெற்கு முகம். எல்லாருமே இந்த தரிசனம் நம்ம பண்ணுவோம். தெற்கு முகத்தை போய் பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை லட்சியமாக கைலாயமலை பார்க்க போகணும்னு நினைக்கும் போது இந்த தெற்கு முகத்தை போய் பார்ப்போம். இங்கே போய் பார்க்கும்பொழுது நம்முடைய கபாலத்தில் பிரபஞ்ச சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து ஏதோ ஒரு தெய்வீக சக்தி நம்ம கபாலம் வழியாக நம்ம உடலுக்குள்ளே புகுந்து இறங்குறத பரவசத்தோடு நம்ம உணர முடியும். நிச்சயமாக உணர முடியும், ஒவ்வொருத்தரும் உணர முடியும். அதுக்கப்புறம் கிரிவலம் இது கிரிவல பாதை போவோம். திருமுகத்தை பார்க்குறோம். கிரிவலம் போகிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் அனுமதி கிடைக்குதோ அவங்க நடந்தோ குதிரை மூலமாகவோ கிரிவலத்துக்கு நம்ம போவோம். குதிரையில் போனாக்கா கிட்டத்தட்ட 40,000 50,000 ரூபாய்க்குள்ளே செலவாகும். நடந்து போனாக்கா ஒரு 10,000 15,000 ரூபாய் செலவாகும். லக்கு எடுத்துக்கிட்டு வந்து இது கிரிவல பாதை. கிட்டத்தட்ட கிரிவல பாதைன்றது வந்து கைலாயமலை அடிவாரத்தில் வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம கிரிவல பாதை இருக்கும். இது அவுட்ரு போரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் வழியாக நாம் போயிட்டே இருப்போம். கைலாயத்தை பார்ப்போம். பார்த்துட்டு போகும்போது இது அங்கே இருக்கும்போது இது மேற்கு முகம். முதல்ல பார்த்து தெற்கு முகம், இது மேற்கு முகம். கைலாயமலையுடைய மேற்கு முகம் இது. இதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். ஒரு 12 கிலோமீட்டர் போவோம். நம்ம 12 திருப்புக் அப்படின்ற இடத்துக்கு போகிறதுக்கு 12 கிலோமீட்டர். ஃபஸ்ட் டே வந்து தெற்கு முகத்துலேருந்து கிரிவலம் போகும்போது 12 கிலோமீட்டர், ஒரு 4 to 6 மணி நேரம் நம்ம போகிற வேகத்தை பொறுத்து போவோம். போகிற வழியில் மேற்கு முகம், வடமேற்கு முகம் பார்ப்போம். ரெண்டையும் பார்த்துட்டு வழியில் டீ குடிக்கிற இடம் வரும், டீ சாப்பிட்லாம். அங்கே டீ சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம்னா, குதிரை போயிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம வடக்கு முகம் போவோம். வடக்கு முகம் கைலாயத்துடைய மிக முக்கியமான ஸ்தலம். கைலாயம் கடல் மட்டத்திலிருந்து 6,500 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 21,000 அடி உயரம் கொண்டது கைலாயமலை. இது வந்து வடக்கு முகம், பொன்னார்மேனியன். இது எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் கிடைக்கிறது கஷ்டம். பொன்னார்மேனியனை பார்க்கறதுக்கு வடக்கு முகத்தில் தங்க நிறத்தை தகதகன ஜொலிக்குது பாருங்க. தங்க நிறத்தில் இருக்கிற கைலாயமலை பொன்னார்மேனியன். இது கிட்டத்தட்ட 21,000 சில்லற அடி உயரம் இருக்குது கடல் மட்டத்திலிருந்து. அந்த மலையை பார்க்குறோம். இதுதான் கைலாயம். கைலாய பதவி அடையணும், கைலாய தரிசனம் பண்ணணுன்றவங்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான கைலாயமலை தரிசனம். வடக்கு முகம். இந்த வடக்கு முகம் பார்க்கும் பொழுது நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருவதாக சொல்வார்கள். எனக்கு ஒரு விதமாக காட்சி தரும். விநாயகர் தோன்றுவார், ஜடாமுடியோடு சிவன் தோன்றுவார், அம்மையும் அப்பனும் தோன்றுவாங்க ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு முருகரோடு தோன்றுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருகின்ற வடக்கு முகம் தான் இந்த வடக்கு முகம். பாருங்க, கோல்டன் கைலாஷ், பொன்னார்மேனியன் அப்படின்றது இதுதான். இதை தரிசனம் பண்ணிட்டோம்னா உலகத்தில் வேறு என்னங்க வேணும்? நம்ம பிறந்த பிறவிக்கு, நம்ம பிறப்புக்கு மிக உன்னதமான ஒரு வாய்ப்பு இது கிடைச்சிருக்கு. திருப்புக்கிலேருந்து நம்ம பார்க்கலாம். அன்றைக்கி நைட்டு அங்கே தங்குவோம் திருப்புக்கில்.
அதை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அப்புறம் டோல்மா பாஸ், அதுதான் ஒரு நடைபாதையில் நம்ம கிரிவல பாதையில் மிக உயரமான இடம் டோல்மா பாஸ். கிட்டத்தட்ட 15,000 அடி மேலே நம்ம போவோம். அங்கே தான் கொஞ்சம் ஆக்சிஜன் லெவலாக இருக்கும். அதுக்கேற்ற ப்ரிகாஷன் பண்ணிட்டோம்னா நம்ம ஜாலியாக திருப்தியாக போகலாம், சிரமம் இல்லாமல் போகலாம். அதுக்கப்புறம் கௌரி குண்டு, பார்வதி அன்னை தேவி பார்வதி இங்கே தான் நீராடுனதாக ஐதீகம். கௌரி குண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கௌரி குளம், கௌரி இங்கே வந்து அம்பாள் இங்கே குளிச்சதாகவும் அந்த விநாயகர் காவல் காத்ததாகவும் அந்த புராண கதைகள் இங்கே தான் வருது. அதை பாருங்கள், கௌரி குண்டம், கௌரி குண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போயிட்டு தேவையான தண்ணி கூட எடுத்து வரலாம் பிரசாதமாக. அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை தொடருவோம். பாருங்கள், நமக்கு தேவையான சமையல் சாமானுங்க, கேஸு, சாப்பாடு கொஞ்சம் ஐட்டமெல்லாம் அந்த மாதிரி யாக்கில் தான் நம்ம கூட வரும், பின்னாலே வரும். நம்ம நடந்துருக்க நம்ம பின்னால் வந்து யாக், அந்த ஊர் மாடு மாதிரி இருக்கிற ஒரு மிருகம், முடி நிறைய இருக்கும், அந்த மாதிரி யாக். இதனுடைய வாலில் தான் பெருமாள் கோயில்களில் இருக்கிற இது செய்கிறாங்க. அந்த இடம் பாருங்கள். இது என்னன்னா, நம்ம கிரிவலம் வரத்து நடந்து வரோம், இல்லைன்னா குதிரையில் வரோம். திபெத்துகளுக்கும் இந்த கைலாய மலை மிக புனிதமான மலை. அந்த மதத்துக்கு, அவங்களுக்கு மட்டும் இல்லை, புத்த மதத்துக்கும் இது ஒரு புனிதமான மலை. அதே மாதிரி ஜெயின மதத்துக்கும் அஷ்டபத் அப்படின்றது கைலாயத்தை சொல்கிறாங்க. அஷ்டபத் அவங்களுக்கும் முக்கியமான ஒரு புனித ஸ்தலம். திபெத்தியர்கள் எப்படி கிரிவலம் பண்ணுறாங்கனாக்கா பாருங்கள், நம்ம பண்ணுறதை விட நின்று கும்பிடுறாங்க, குனிஞ்சி கும்பிடுறாங்க, முட்டி போட்டு கும்பிடுறாங்க, படுத்து கும்பிடுறாங்க, சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுறாங்க. கும்பிட்டுட்டு அந்த கை எங்கே நிற்குதோ அங்கே ஒரு கோடு போட்டுட்டு மறுபடியும் அந்த இடத்துல வந்து நின்று கும்பிடுறாங்க, மூஞ்சி கும்பிடுறாங்க, உட்காந்து கும்பிடுறாங்க, முட்டி போட்டு கும்பிடுறாங்க, படுத்து கும்பிடுறாங்க. இது மாதிரி தான் கைலாயத்தை முழுசாக இதே மாதிரி தான் அவங்க கிரிவலம் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயங்கள். ரொம்ப நமக்கு நினச்சா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உடல் அமைப்பும் அவங்களுடைய உடல் அமைப்பும் வேறு. நம்ம வந்து இந்த பக்கம் இருக்கிறதுனால நம்ம ஆக்சிஜன் அதிகமாக இழுக்க மாட்டோம். அவங்களுடைய லங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, அவங்க அந்த பிரதேசத்தில் இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி நடக்க முடியுது, அந்த மாதிரி கிரிவலம் வர முடியுது. கைலாய கிரிவலம் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம இது மாதிரி பண்ணுறோம். அப்போது கைலாசம் சொன்னாலே முதல்ல என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஸ்படிக பாறைகளின் மலைச்சிகரம் அப்படின்றது கைலாயம் அப்படின்றது. இந்த கிரிவல பாதையெல்லாம் நடந்து வந்தாலும் சரி, நீங்கள் குதிரையில் வந்தாலும் சரி, அந்த டோல்மா பாஸ் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப உயரமான இடம் நம்ம கிரிவல பாதையில். டோல்மா பாஸ்னாக்கா சிகரம்னு அர்த்தம், உச்சின்னு அர்த்தம், முனைன்னு அர்த்தம். இந்த டோல்மா பாஸில் வந்துட்டோம்னா அங்கேருந்து அது வரைக்கும் தான் குதிரை கூடும். அதுக்கப்புறம் குதிரை கூப்பிட்டு வர மாட்டான். ஒரு 5 கிலோமீட்டர், அந்த 5 கிலோமீட்டர் கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் நடந்து தான் வரணும். அந்த ஸ்டிக் வச்சுக்கணும், ஹேண்ட் ஸ்டிக் வச்சுக்கணும், அது ஷூ வந்து ட்ரக்கிங் ஷூ போடணும், கால் வழுக்கும், இந்த மண்ணில் கால் வச்சா மண் சரிச்சிக்கிட்டே போவோம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரிஸ்க்கான பாதை தான். ஆனால் தெய்வ சங்கல்பம், தெய்வ பக்தி, இந்த சிவனுடைய பேரை சொல்லிட்டு வந்தாங்க, எந்த ஆபத்தும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்துடலாம். பாருங்கள், எல்லாம் நான் என் கூட வந்தாலுங்க வராங்க பெண்கள், 54 வயசு 57 வயசு உள்ள பெண்கள் வராங்க என் கூட. நான் தான் இந்த வீடியோலாம் எடுத்தேன், நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன், நான் தான் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு இருக்கேன், நான் சுயமாக எடுத்தது. நம்ம பயணத்தை நம்மளே எடுக்கிறோம். நம்ம கூட வந்தவங்கள ஒரு லேடி கொஞ்சம் சிரமப்படுறாங்கன்னு ஏதோ ஒரு திபெத் லேடிக்கு புரியுது, அவங்களும் நடந்து வராங்க, அவங்களுக்கு புரியுது கொஞ்சம் இவங்க சிரமப்படுறாங்கன்னா. திபெத் லேடி வந்து நம்ம கூட வந்த குரூப்பில் வந்த லேடிஸுக்கு உதவி பண்ணி இந்த மலையில் இறக்குறாங்க. அப்புறம் காலை வச்சா காலை கொஞ்சம் அப்படியே மணலோடு சேர்த்து சறுக்கும் அந்த மலையில். இது இந்த சறுக்கிற மலை வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அழகாக வந்துடலாம் ஒரு கொஞ்ச நேரத்தில். அந்த நமக்கு அந்த சரியாக வழக்க பாருங்க, புரிஞ்சிடும் அவன் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு. நடந்து நம்ம மக்களோட வராங்க. அந்த கூட்டிகிட்டு வர குதிரை காப்பாளர் நமக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு நம்மளை கூப்பிட்டு வராரு. அந்த 3 நாள் வருதுன்னா அவங்க சீக்கிரமாக ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. நமக்கு வேறு வழி இல்லை, அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட் ஆகணும். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கணிசமாக அவங்களுக்கு வந்து டிப்ஸ்லாம் கொடுப்போம். நம்ம சாப்பிட்றத அவங்களுக்கு கொடுப்போம், டிப்ஸ் கொடுப்போம். அப்புறமா அந்த கிரிவலம் போயிட்டே இருக்கும்.
இப்போது டோல்மா பாஸ்னு ஒரு இடம் வந்து அங்கே இரவு தங்கிட்டு சாப்பிட்டா மறுபடியும் பயணத்தை தொடங்குகிறோம். அப்புறம் 3வது நாள், முதல் நாள் 12 கிலோமீட்டரு, 2வது நாள் 22 கிலோமீட்டரு, 3வது நாள் ஒரு 6-7 கிலோமீட்டர் நம்ம நடந்து, ரொம்ப சிரமம் இல்லாத வழி தான் நடந்து நம்ம பயணத்தை, நம்ம கிரிவலத்தை முடிக்க போகிறோம். இப்போ முடிச்சுட்டு நம்ம கிரிவலம் முடியுதுனாலே கூடவே நம்முடைய கைலாச யாத்திரையும் முடியுதுன்னு அர்த்தம். இதுக்கு பிறகு நம்ம ரிட்டர்ன் தான் போகிறோம். அதனால் முடிக்கும்போது அந்த ஏக இறைவன் கைலாயநாதன் சிவனை எல்லாருமா சேர்ந்து, கிரிவலம் போனவங்க, அங்கே தங்கியிருந்தவங்க, தெற்கு தரிசனம் பண்ணி தங்கியிருந்தவங்க எல்லாருமா சேர்ந்து சூடம் ஏற்றி இந்த ஏக இறைவனை நமச்சிவாய நமக, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா இவனை வணங்கிட்டு அங்கேருந்து நாம் திரும்ப புறப்படுவோம். அந்த பயணம் மிக சிறப்பாக பல ஜென்மங்களில் நாம் செய்த கர்மாக்கள், நல்ல காரியங்களில் பயனாக நம்முடைய மீண்டும் மீண்டும் கைலாயம் போகணும், சிவனை தரிசிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை கேட்டு அந்த இறைவன் நமக்காக இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி 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 நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி. தவறாமல் இதை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோலி அண்ட் ஜாலி டூரிசம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி. ஈஸ்வர் ராஜ்.